கோவிந்தராஜன் சார், ஒரு கட்சியினுடைய தலைமை அவங்க எடுக்கக்கூடிய முடிவு அது பிடிக்கல, கட்சி போகக்கூடிய திசை அப்படிங்கிறது சரியா இல்லை, அப்போ வேற வழி இல்லை, அதனால கட்சி விட்டு வெளியேறாங்க, வெளியேறி ராஜினாமா பண்றாங்க அப்படின்னும் போது அது அது அதுக்கு குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டுங்கிறது சரியா பொருந்துன்றீங்களா? நிச்சயமாக. அதாவது நடக்கக்கூடிய சூழல், அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். இது தேர்தல் முடிந்து, அதாவது அந்த இதெல்லாம் எண்ணிக்கையெல்லாம் முடிந்து ஆட்சி அமைந்த உடனேயே இந்த ஆட்சி இரண்டாவது மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் இருக்கிறது. மைனாரிட்டி ஆட்சியா இருக்கிறப்ப அங்கதான் முக்கியத்துவம் குதிரை பேரத்துக்கு. ஆரம்பத்திலேயே இது ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடியே ஆளுநர் மாளிகை அவர்கள் செல்றப்பவே திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். அந்த அமமுகவை சேர்ந்த அந்த எம்எல்ஏ ஒரு குதிரை, அதாவது இன்னைக்கும் அந்த அமமுக யார் வண்டியில போனாங்கன்னு அவங்க பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்திலேயே இதை யாரு மறைச்சுக்கிட்டு போனாங்க அப்படின்றது இதுவரைக்கும் யாருமே அதுக்கு உண்டான இதுவே வரவே இல்லை, அதுக்கு உண்டான விடை கிடைக்கவே இல்லை. யார் மறைச்சிட்டு அந்த வண்டியில விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு போனாங்கன்னு சட்டமன்றத்திலே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்டிருக்காங்க. முகத்தை மறைச்சிட்டு போனது யாரு இன்ன வரைக்கும் தெரியல, இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஆனா அது ஆரம்பத்தில் இந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடியே குதிரை பேரம் நடந்து விட்டது. எங்கேயுமே இல்லாத இப்ப இந்த முறை தமிழகத்தில் இது போல நடக்கிறது பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கோசம் குதிரை பேரம் நடப்பதை தான் பார்க்கிறேன்.